ரொம்ப நாளாக இந்த டிசைன் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர் வந்து நீங்கள் என்ன டிசைன் வேணால் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பொதுவாக இது வெளிநாட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் க்ரீம் கேக்கில் இந்த டிசைன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்மளும் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமில் இந்த டிசைன்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியாவில் தான் இந்த டிசைன் கொடுக்க ஆரம்பித்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டிசைன் செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் ஒரே கை நடுக்கமாக இருந்துச்சு. உட்காந்து அது பண்ணவே முடியலை. அந்த டிசைன் வந்து அதுக்கான அந்த நாசில்ஸ் எதுவுமே என்கிட்ட கிடையாது. நம்ம நார்மலாக பைப்பிங் பேக்கை சின்னதாக கட் பண்ணி தான் செஞ்சேன். ஆனால் சின்ன ஹோல் உள்ள நாசில் போட்டு பண்ணால் மட்டும்தான் அந்த டிசைன் வந்து அவ்வளோ அழகாக வரும் அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறமா தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரே பிடிவாதம் எனக்கு. அந்த பிடிவாதத்திலேயே மெதுவாக செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அந்த பூ டிசைன் எல்லாம் சைடில் போடுறப்போ நான் நினச்ச அளவு அவ்வளவு அழகாக கரெக்டாக நீட்டாக வரலை. கஸ்டமருக்கு டிசைன் பிடிச்சிருந்துச்சு, எனக்கு தான் அவ்வளோவா திருப்தியாக இல்லை. உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.